இன்னும் சொல்ல போனா நாகப்பட்டினத்துல கொஞ்சம் கூட்டம் குறைவு. இது மட்டும் இந்த கடந்த முறை திருச்சி, அரியலூர்ல வந்த மாதிரி வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? ஒதுங்க கூட கடை கிடையாது. ஏன்னா இந்த கூட்டம் வருதுன்னா அவன் பயந்து போய் கடையை அடைச்சிட்டு போயிடுறான். சர்ச்சு மாதா கோயில் மேல ஏறி நின்று மாதா கோயில் சோற உடைச்சு விட்டுருக்காங்க. கோவில் கோபுரத்தில் ஏறி நின்று ஆடி இருக்காங்க. இவங்களுக்கு கோவில், பள்ளிவாசல், மாதா கோயில் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ஒரு பில்டிங்கே அது மேல ஏறணும். வீடுகள் மேலாம் ஏறுறாங்க. வீட்டுக்காரே சொல்ல பயப்படுறான். ஏன்னா காவலி பய கூட்டம் அவன் எங்க இருந்து வரானே தெரியாது. வீட்டு கண்ணாடியை உடைச்சு விட்டு ஓடிடுவான். ஒரு முறை அப்படிதான் அந்த ஏரியால உள்ள டாய்லெட் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு ஒரு தகவல். இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வர தகவல் பாருங்க. சேர் உடைஞ்சிருக்கும், டாய்லெட்டை நாசப்படுத்தி இருக்காங்க, வீட்டு கதவுகள் உடைஞ்சிருக்கும், ஜெராக்ஸ் கடைக்காரன் பதறி போயிருக்கான். நான் சொல்றது எதுவுமே கற்பனை இல்லை. ஃபெடரலுங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்ல, இங்கிலீஷ் பத்திரிகையில ஒரு பெண் செய்தியாளர் இதை பதிவு செஞ்சிருக்காங்க. பிரமிளாங்கிறவங்க இதை பதிவே செஞ்சிருக்காங்க. நான் ஸ்பாட்ல இருந்தேன். இவ்வளவு கேவலமா இவ்வளவு கொடூரமான கூட்டத்தை பார்த்ததில்ல. நான் கலைஞர் கூட்டம், ஜெயலலிதா கூட்டம், தமாக, பாமக இப்படி எத்தனையோ மாநாடுகள் போயிருக்கும். அபரிதமான கூட்டம் வந்திருக்கும். இதே மாதிரி கத்துவாங்க, கூச்சலிடுவாங்க எல்லா கூட்டத்திலையும். ஆனா செய்தியாளர்களை கூட இவன் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட தெரியாம கிறுக்குத்தனமா நடந்துக்கிறது பெண் செய்தியாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நிலைன்னு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க.